அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது பரந்த மனப்பான்மை கொண்ட நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற 15 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு, அதற்கு முன்னாடி ஓரிரு வரிகளில் அவங்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 12 ராசிகள்லேயே 9வது ராசியில் இருக்கிறது தான் தனுசு ராசி. இந்த ராசியில் மூலம், உத்திராடம், பூராடம் நட்சத்திரங்களெல்லாம் அடங்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் என்பதனாலே இவங்களுக்கு பணத்தின் மீது அதிக ஆர்வம் இருக்காது. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்கள பெரும்பாலும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க உயரமான உடல் அமைப்பு கொண்டவங்களாகவும் நடக்கும்போது ஒரு பக்கம் சாய்ந்தார் போல நடப்பவராகவும் இருப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களுடைய சிறப்பான ஆற்றல் என்னன்னா, எதிர்காலத்தில் வரக்கூடியதை முன்கூட்டியே கொஞ்சம் கணிக்கக்கூடிய அபார திறமை நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். எல்லோரிடமே அன்பாக பழகுவாங்க. யாருக்கும் அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒருபோதும் நினைக்கவே மாட்டாங்க. நான் உனக்கு அடிமை இல்லை அப்படிங்கிறத எப்பவுமே வலியுறுத்தி சொல்லுவாங்க. இவங்க கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவர்களாக இருப்பாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே அனைவரையும் ஈர்க்கக்கூடிய அளவில் இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயத்தை நினச்சி இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. கடுமையாக அந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர்றதுக்காக ராப்பகலாக கஷ்டப்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்தில் இறங்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனையாக தான் இருக்கும். அதை முயற்சி பண்ண இறங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தற்பெருமை அதிகமாகவே இருக்கும். இவங்க தன்னைத்தானே கொஞ்சம் உயர்த்தி பேசி கொள்ளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. பொதுவாகவே எல்லா விஷயத்துலையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கோபம் கூடுதலாகவே இருக்கும். கோபம் வந்தால் கொஞ்சம் சத்தமாக பேசுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தனுசு ராசி அன்பர்கள் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே சிரித்த முகத்துடன் தான் இருப்பாங்க. எத்தனை துன்பம் வந்தாலும் சரி அதை வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க. தனக்கு வந்த கஷ்டம் தன்னோட போகட்டும் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் தனக்கு வந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க. யாராவது தவறுதலாக பேசினாங்க அப்படின்னா அவங்கள விட்டு கொஞ்சம் விலகிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. இந்த கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, ரோகஸ்தானத்தில் செவ்வாய், குரு, கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற 15 நாட்களுமே இருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுதுன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று சூரியன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்று சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுறார். 26ஆம் தேதி அன்று செவ்வாயும் ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்று புதன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனக்கு கிடைத்திருக்கும் தெய்வ அருளை அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வருகின்ற 15 நாட்கள் இறை அருள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் உங்களுடைய நம்பிக்கையும் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி கடினமான பணிகள் எல்லாம் இந்த மாதத்தில் செய்வீங்க. அதே மாதிரி நீங்கள் கடினமான வேலையை கூட ரொம்ப எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் பண வரத்தை சிறப்பாக தரும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. இதனால் கொஞ்சம் வீண் செலவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கி அனுகூலமான பலன் கிடைக்கும். நீண்ட தூரம் எங்கேயாவது பயணம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நீண்ட தூரம் பயணம் செல்வதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கரெக்டான டைமில் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பழைய பாக்கியிலெல்லாம் வசூலாகி நிதி நிலைமை
படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் கடன் பிரச்சனையினால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த கடன் பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் போட்டியாக இருந்தவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மாதத்தில் வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்பு எல்லாமே விலக போகுது. குடும்பத்தில் இருந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்டிங்லேயே ஒரு சில பிரச்சனைகள் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த பிரச்சனைக்கு அப்புறமா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி வரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யமும் அன்பும் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலியமாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி உங்களை தேடி வரப்போகுது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுக்கு இதுனா வரைக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. பெண்களுக்கு எதையுமே எளிதில் செய்து முடிக்கும் அபார திறமை இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு கிடைக்கும். பயணங்களெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும். கலைத்துறையினருக்கு யாரிடமும் வீண் சண்டையை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. மற்றவர்களிடம் திடீர்னு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. இந்த டைம் அவங்கக்கிட்ட ஏதாவது வாக்குவாதங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மனக்கவலையை உண்டு பண்ணும். அதனால் முடிந்த அளவுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலால் சரியான நேரத்தில் உணவு உண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். எதுலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. உடல் சோர்வு ஒரு சிலருக்கெல்லாம் ஏற்படலாம். வீண் அலைச்சலை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு காரியத்தில் இறங்கணும்னு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. மாணவர்கள் கல்வியில் இருந்த போட்டிகள் எல்லாம் விலகி எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். இந்த டைமில் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்குன்னா, தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதனால் வரைக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ச்சியே பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இதனால் வரை ஒரு சில தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாமே இனி படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். பழைய பாக்கியெல்லாம் வசூலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பதில் தான் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மூலிமா நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு அனுகூலமாக தான் அமைய போகுது. சக பணியாளர்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவி நிறைய கிடைக்கும். இந்த தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்குன்னா, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு உற்சாகம் பிறக்கும். மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க. தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நடைபெறும். பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு திடீர்னு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பேச்சில் இனிமையும் சாதுர்த்தியமும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்குன்னா, எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீங்க. ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே வரை மனதில் இருந்த குழப்பெல்லாம் நீங்கி நல்ல ஒரு தைரியம் அதிகரிக்கும். போட்டி மனப்பான்மையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட போட்டி போட்டுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. அதே மாதிரி போட்டி மனப்பான்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு நவகிரகங்களில் உள்ள குரு பகவான வியாழக்கிழமை தோறும் போய் வழிபட்டுக்கிடுவாங்க. உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே போட்டி போட்டு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்களாம் அவங்களாம் உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்குது. எல்லா கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கல்வியில் பின்தங்கி இருக்கிறவங்க கூட இந்த நவகிரகங்களில் உள்ள குரு பகவான வியாழக்கிழமை தோறும் போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர முடியும். தனுசு ராசி அன்பர்கள் இந்த 15 நாட்களுமே நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள்
அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.